தொகுதி மாற சொல்லும் திமுக தலைமை சமக்கடுப்பில் திருமா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது விசிக 2 இடங்களில் போட்டியிட்டது. ஒன்றில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் தனி சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மற்றொரு வேட்பாளரான ரவிக்குமார் அவர்கள் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு விழுப்புரத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினராகவே செயல்படுகிறார். இது அக்கட்சிக்கு நெருடல்களை தருகிறது. எனவே இந்த முறை 2 தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என விசிக கணக்கு போட்டு வருகிறது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எளிதில் வெற்றி பெற்ற ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார். ஆனால் தனி சின்னத்தில் பானை சின்னத்தில் நின்ற விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடுமையான போராட்டங்களுக்கிடையே 3000 சொச்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எனவே அந்த மாதிரியான நிலை இருக்கக்கூடாது என சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் அவ்வளவாக தலை காட்டவில்லை எனவும் திமுக தலைமை தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. திருவள்ளூர் அல்லது காஞ்சிபுரம் தொகுதியில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என திமுக தலைமை திருமாவளவன் அவர்களுக்கு வேண்டுகோளை வைத்திருக்கிறது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் தங்களது சொந்த தொகுதியான சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடுகிறேன் என உறுதிபட தெரிவித்துள்ளார். இது திமுக தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. அங்குள்ள திமுக மாவட்ட செயலாளரும் கட்சி நிர்வாகிகளும் எப்போதும் இந்த தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்கி தந்தால் திமுக தொண்டர்கள் அங்கு விருப்பத்தோடு செயல்பட மாட்டார்கள். எனவே இந்த முறை திமுக வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என திமுக தலைமைக்கு அக்கட்சி கோரிக்கையும் வைத்திருக்கிறது. எனவே திருமாவளவன் அவர்களை சமாதானம் செய்ய அந்த திமுக மேலிடம் திருவள்ளூர் தொகுதியில் களமிறக்க விருப்பம் தெரிவித்து பேசி வருகிறது. ஆனால் திருமாவளவன் அவர்களோ சிதம்பரம் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என உறுதியாக சொல்லிவிட்டதால் திமுக தலைமையிடம் பதில் இல்லை.